தேற்றான் கொட்டையை தண்ணியை சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு விதையாக தான் நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் தண்ணியை மட்டும் இல்லாமல் சரியான முறையில் எடுக்கும்போது உங்கள் உடம்பையும் சுத்தம் பண்ணும். வீட்டில் இருந்தபடியே சிம்பிளாக டீடாக்ஸ் பண்ணணும், சுகர் லெவல்ஸ் அதிகமாக இருக்குது, பெல்லி ஃபேட் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்காகவே இந்த தேற்றான் கொட்டையை வச்சு ஒரு கஷாயம் ஒன்று சொல்கிறேன். அதுக்கு தேற்றான் கொட்டையினுடைய பொடி 50 கிராம், சுருள் பட்டையினுடைய பொடி 10 கிராம், ஜீரக பொடி 10 கிராம், சோம்பு பொடி 10 கிராம், இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 250 ml தண்ணியில் இந்த பவுடரை ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு 100 ml வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டு காலையில் வெறும் வயத்தில் வாரத்தில் 2லேருந்து 3 முறை எடுத்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய சுகர் லெவல்ஸ், கொலஸ்ட்ரால் லெவல்ஸ், ஃபேட் மெட்டபாலிசத்தில் நல்ல சேஞ்சஸ் தெரியும். நெக்ஸ்ட்டு யூரின் போனால் எரியுது, கடுக்குது, அடிக்கடி யூடிஐ தொந்தரவு இருக்குது, சொட்டு சொட்டாக யூரின் போகுது அப்படின்னு சொல்கிறவங்க 2லேருந்து 3 கிராம் இந்த தேற்றான் கொட்டையினுடைய பொடியை 50 ml தேங்காய் பாலோட கலந்துட்டு ஒரு 3லேருந்து 5 நாள் தொடர்ந்து எடுங்க, நல்ல ரிலீஃப் கிடைக்கும். தேற்றான் கொட்டை ஒரு காயக்கற்ப மருந்து. கரெக்டான அளவுகளை எடுக்கிறது ரொம்பவே முக்கியம். நான் சொன்ன கண்டிஷன்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த சுகர்னால ஏற்படக்கூடிய சடன் வெயிட் லாஸுக்கு, மூலம் பிரச்சனைக்கு, அசிடிட்டி, அல்சர் தொந்தரவுக்கு, வாத நோய் இருக்கவங்களுக்குன்னு நிறைய விதமான வியாதிகளுக்கு இந்த தேற்றான் கொட்டை நல்ல தீர்வு தந்திருக்கு. ப்ராடக்ட் வேணும் அப்படிங்கிறவங்க எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட் பற்றின டவுட்ஸ் இருக்கவங்க எங்களுக்கு டிஎம் பண்ணுங்கள். நன்றி.